எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரை யாவருங்களில் தீதும் நன்னும் பிறதர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் உள்ள மகிபாலன்பட்டி என்ற ஒரு சிறிய கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் தான் யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்ற வாசகம். எங்க இருக்கு? ஐக்கிய நாடுகள் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு. ஐநா சபையில் இருக்கு தமிழ். யார் கொண்டு போய் சேர்த்தா? நாடு சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டு நிறைவு பெற்றாச்சு. நாடு சுதந்திரம் பெற்று 79 ஆண்டு. எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள், இருப்பார்கள். எந்த ஜனாதிபதிக்கும் அக்கறை இல்லை தமிழ் மீது, எந்த ஜனாதிபதிக்கும் பற்றில்லை தமிழ் மீது, எந்த ஜனாதிபதிக்கும் பாசமில்லை தமிழ் மீது. நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு தோன்றியதாம் பற்றும் பாசமும் தமிழ் மீது. அவர் முழங்கினார் ஐநா சபையிலே, யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. ஐநா வெள்ளக்காரன் மிரண்டு போன. ஜப்பானிய பல்கலைக்கழகம் யாதும் ஊரே யாவருங்கள் என்ற வாசகத்தை 2 மொழியில் வச்சிருக்கா. இன்னைக்கு தமிழ்ல இருக்கு, அவர்கள் மொழியில இருக்கு. லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்து தான். ஆமா, லண்டன் மாடு அம்மானு கத்தலாமா? மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்னு கத்திருக்கணும். ஆமா, அம்மானு கத்தி பிடிச்ச என்ன அர்த்தம்? என்ன அம்மான்னா தமிழ் வார்த்தை மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழ்னு சொல்லி சொல்லி தமிழை அழிச்சதுதான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாக்கிலையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ் இல்லை. தும்மல் வரும்போது நமக்கு தும்மல் இருமல் வரும். ஆமா, அதெல்லாம் யாராலும் தடுக்க முடியாது. தும்மல் ஏன் வருது? இதயத்தில் ஒரு தடுப்பு, ஒரு தடை ஏற்படும் போது தும்மல், அந்த மூச்சு காத்து பின்னோக்கி வருது. அந்த தும்மல் வந்தோன்னு என்ன சொல்லுவோம்? அம்மா அப்படிங்கிறமா. ஏன் அம்மான்னு சொல்லணும்? ஐயோன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம் தானே. சில பேர் சொல்றதே இல்லை. இப்ப நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. தும்மல் வரும்போது ஏன் அம்மான்னு சொல்லணும்னா, அம்மாங்கிற வார்த்தை மூச்சை உண்டாக்குமா, அந்த அடப்பு தானா எடுபடுமா. அதை நீங்க மம்மின்னு சொன்னாலோ மதர்ன்னு சொன்னாலோ ஆகாது. அம்மா என்று தமிழ்ல சொன்னா மூச்சு நமக்கு பேச்சை உண்டாக்குது. அப்பேற்பட்ட மூச்சு அடைப்பு ஏற்படாம, மாரடைப்பு நோய் ஏற்படாம வைக்கிறதுக்கு தான் இந்த அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி அப்படிங்கிற உறவுகளை தமிழ்ல சொல்லும் போது. இன்னைக்கும் பாருங்க, எல்லா மொழிகளிலையும் அம்மான்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு. நீங்க சைனாக்காரன், சீனா இருக்கான்ல, தமிழை தேடி தேடி படிக்கிறானா. தமிழ் பள்ளிக்கூடம் நிறைய திறக்கிறார்கள், தமிழ்ல பேர் வைக்கிறாங்க. ஏயா இப்படி தமிழை விரும்பி படிக்கிறீங்க, தமிழ் பள்ளிக்கூடம் திறக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு அவங்க சொல்றாங்க, உலகத்திலே செம்மொழியாக ஆக்கப்பட்டது 6 மொழி. 6 மொழியில 4 மொழி வழக்கு அழிந்து ஒளிந்து போச்சு. 2 மொழி இருக்கு, ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். ஒரு நாள் சீனம் கூட அழிந்து வருது, சீன மொழி கூட அழிஞ்சு போகும், தமிழ் அழியாது. அதனால நாங்கள் படிக்கிறோம்னு. தமிழ் அழியாதுன்னு படிக்கிறாங்களாம் சீனர்கள்லாம் தமிழை. அதை விட வேற என்ன சிறப்பு இருக்கு? தமிழ்ல கணிதத்துக்கு வேண்டிய அத்தனை மகத்துவமும் தமிழுக்குள்ள இருக்கு. அதனாலதான் நாங்க தமிழ்ல படிச்சுக்கிட்டே இருக்கோம்னு சீனக்காரன் சொல்றேன். நம்ம என்ன பண்ணி தர்றோம், அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. தமிழ் பள்ளிக்கூடத்துல தமிழ் இல்லை. இப்ப இருக்கிற பிள்ளைங்க 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியலையா? 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள் கொண்ட தமிழ் மொழியினுடைய சிறப்பு. எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது எம்மொழி தாய்மொழி தமிழ், சிறந்தே பிறந்த மொழி. அப்படிப்பட்ட மகத்துவமான மொழியில பேர் வைக்கவே தயங்குறமே. யார் வீட்டில் தமிழ்ல பேர் வச்சிருக்கிறோம்? யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வர்மா வச்சிட்டோம்ல. யாசிகான்னா என்ன அர்த்தம்? என்ன பேர் சாமி? யாசகம்னா பிச்சை, யாசிகான்னா பிச்சைக்காரி. தர்ஷினினா என்ன? அமாவாசை, இருட்டு. மகிஷான்னா என்ன? எரும மாடு. எப்படி பேர் வைக்கிறோம்? தமிழ்ல அழகான பேர் இருக்கு. தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி, உலகத்துக்கே மூத்த மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தவன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை அல்ல சிலப்பதிகார மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாரதிதாசன் பாடிய பாட்டு. எவ்வளவு பெரிய மொழி, எவ்வளவு உயர்ந்த மொழி, எல்லா மொழிகளுக்கும் தாயான மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழி நம்மை வாழ வைக்கும். சில பேர் கேட்குறேன், தமிழ் படித்தா சோறு போடுமான்னு. இங்கே 50 பேரும் தமிழில் தான் சோறு சாப்பிட்றானா இல்லையா? கடவுளுக்கு பிடித்த மொழி, கடவுளால் பேசப்பட்ட மொழி, கடவுளுக்கு இனிமையான மொழி. அதுலதான் சேக்கரார் பெருமான் பெரிய புராணத்தில் பாடுறார், அச்சனை பாட்டே ஆகும் சுந்தரா சொற்றமிழ் பாடுக என்றார், தூமரை பாடும் வாயார் என்று பாடுகிறது பெரிய புராணம். அப்படிப்பட்ட மகத்துவமாய் இந்த தமிழர்களாகிய நாம் இந்த உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய தமிழ் சமூகம் எப்படி இருக்கு?
கோழிக்கும் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அடமானமாக போயிடுச்சு. ஆமாம் போட்டாச்சு சொல்கிறதுக்கு இல்லை, என்ன பண்ணி தலையிறது போ ஒன்றும் சொல்கிறதுக்கு நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிகளில் உடைக்கும். ஆகையினால் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்றார்களா செய்கிறார்களா கலா சேவை என்று பார்ப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றால் 12 ஆண்டு கால தவம். வள்ளியும் 12 ஆண்டு கால தவம், அருணகிரிநாதரும் 12 ஆண்டு கால தவம். சும்மா இருந்தா இருக்க முடியல யாராலையும். ஒரு 5 நிமிஷம் சும்மா இருந்தா இருக்க முடியுதா? மௌன விரதம். ஆனா 12 வருஷம் சும்மாவே இருந்திருக்கிறாரு அருணகிரியார். ஆகினாலே வள்ளி ஆலோலம் சோ பண்பாடுகிறார். யாருக்காக? முருகப்பெருமானுக்காக. 5 வாங்கி இந்தோல வாசிங்க. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே, அலைபாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே, அலைபாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே. தாலாட்டுதே, அலைபாயுதே, மனமேங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்தத்தேன் காற்று தாலாட்டுதே. மார்பில் சூடும் சந்தன மலர்வோர் மங்கை அவள் வரவோ. சூடும் சந்தன மலர் போல் மங்கை அவள் வரவோ. போதை ஊட்டும் ராட்சரசமோ பூச்சரமோ. பார்வையாரே காதல் நோயை தீர்க்கும் மந்திரமோ, தீர்க்கும் மந்திரமோ. ஆனந்தத்தேன் காற்று தாளாட்டுதே, அலைபாயுதே, மனமேங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்தம் எனும் பாட்டு தான் இருக்குது. இப்படியாக இந்த இடத்தின் சிறப்பை ஒருத்தர் இன்னமும் பஞ்சாயத்து அவர்களுக்கு என்ன தம்பிலா ஒரு இடமா இருந்து பேசுகிறா நீங்க. ஆமா, இந்த அலைபேசி ஒண்ணு வந்ததும் போதும். எங்க வீட்டுல 3 பேர் இருக்காங்க. ஓஹோ சாமி, அலைபேசினா என்னன்னு சொல்லிருங்க. செல்போன் 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 தான் வந்துட்டீல. அந்த அலைபேசியை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள பாதி சாமத்துல ஒரு நாள் நாடகம்ல வீட்டுல இருந்தேன். திடீர்னு சத்தம் கேக்குது. ஆமா, என்ன சத்தம் கேக்குது? அட்ரா சுடுறா வெட்டுறா கொத்துறான்றா. திடீர்னு பார்த்தா நான் செத்துட்டேன்டான்றேன். என்னடான்னு போய் பார்த்தா விளையாடுறாங்க இந்த செல்போன்ல. என்னது, என்ன விளையாட்டுது? ஃப்ரீ ஃபயர். என்ன கன்றாவியே தெரியலப்பா, பயமா இருக்கு. வைக்கிறாங்கன்னாலும் வைக்க மாட்டேங்கிறேன். செல்ல வாங்கிட்டா நம்மளை போட்டுருவாங்க. வாங்க ஹலோ. அதாவது கல் தோண்டி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அந்த தமிழ் குடியை காக்கிறது சிலர்கள் மட்டும். ஆனால் ஐயா ரொம்ப அதுக்கு உணர்ச்சி பூர்வமாக பாடுபடுறாரு. உண்மையிலேயே ரொம்ப நன்றிங்க.
இல்ல ஐயா யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? சொல்லக்கூடாது. சரி வாங்க. சரி நன்றி 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 நன்றி. தமிழ் ரொம்ப முக்கியம். நம்ம மொழியை இழந்துட்டோம்னா இனத்தை இழந்துருவோம். அது எங்கே உணர்வுபூர்வமாக தெரிய மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ சொல்லித்தான் பார்க்குறேன். பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லை, நாக்கில் தமிழ் இல்லை. 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு. பேசுகிற பிள்ளைகள்கிட்ட தமிழ் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை. அந்தந்த மாநிலத்தில் மொழிகள், அந்தந்த மாநில மொழியை படித்தா தான் பட்டம் பெறலாம். ஆனால் தமிழ்நாட்டில் தான் தமிழே படிக்க வேண்டாம், பட்டம் பெறலாம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய அவல நிலை. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் தமிழ் மொழி பாடமாக இல்லை, விருப்ப பாடமாக மாறிவிட்டது. நம்மளும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோம். ஆனாலும் பேசுகிறேன், வெக்கமே இல்லாமல் சில பேர் நாங்கள் தான் நாட்டில் தமிழை வளர்த்தோம்னு. தமிழே இல்லையே. சங்கம் வளர்த்த தமிழ், மதுரையில் தமிழ் இருக்கா? மொழிக்காக எவ்வளவு பாடுபட்டார்கள் இந்த நாட்டில் நினச்சி பாருங்க. ஒவ்வொன்றையும் நினச்சி பார்க்கணும். ஒரு பெரிய ஆய்வாளர் பாரதி பாடினது மாதிரி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணணும்னு பாடினார்ல. அவர் படித்த மொழிகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு சொல்றாரு, நாம் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இனி எங்கேயும் காண முடியாதுன்ட்டார். அது மாதிரி ஒருத்தர் என்ன பண்றாரு, எல்லா மொழியும் படிச்சுக்கிட்டே இருக்காரு வீட்டில் உட்காந்து. தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், துளு, தெலுங்கு, பார்சி, என்னென்ன மொழி இருக்கோ அத்தனை மொழியும் படிக்கிறார். இப்படி வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தார்ல, அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. வேலை மெனக்கட்டு இதே படிச்சுக்கிட்டு இருந்தா சோத்துக்கு என்ன பண்றது? பொழப்பு தலைப்பை பார்க்க வேண்டாமா? இப்படி இதே படிச்சுக்கிட்டே இருக்க எந்த நேரம் பார்த்தாலும் அப்படின்னு அந்த அம்மா திட்டினா. அதுக்கு அவர் சொன்னாரு, அப்படி பேசாதம்மா, மொழி ரொம்ப முக்கியம். மொழியை இழந்துட்டோம்னா இனத்தை இழந்துருவோம். இனத்தை இழந்துட்டோம்னா நம்ம சொந்த நாட்டில் அகதிகளை வாழ நேரிடும். அதுக்கு பல நாடுகள் உதாரணம். அதனால மொழி ரொம்ப முக்கியமா, அதனால படிக்கிறேன். எந்த மொழியில என்னென்ன வளமை இருக்கு, செறிவு இருக்கு, இலக்கணம் இருக்குன்னு படிக்கிறேன். கேட்டுட்டு அந்த அம்மா சொன்னா, நல்லா படிங்க, வேலை மெனக்கட்டு இதே படிங்க. படிச்சு எதுக்கு இல்ல, படிச்சு என்ன ஆக போகுது, படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டுவிட்டான். படிச்சு எந்த நாய் கேட்க போகுது. அவருக்கு ரொம்ப கோவம் வந்து. யாரு கேட்டா? மனைவி கேட்கிறா. யாரு மனைவி? இல்ல தெளிவா சொல்லுங்க சார். வேலையா போச்சு இது. நல்லா கேட்டேன். இல்ல மிருதங்காரன் அப்பப்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி சிக்கல் தான் இருக்கு. ஆமா, யாரு கேட்கறதுன்னு தான் பிரச்சனையா இருக்கு. இப்போ பூனைக்கு யார் மணி கட்டுறதுதான் பிரச்சனையே. அது மாதிரி அவர் படிச்சவருடைய மனைவி கேட்டா. அவர் சொன்னாரு, கோவிச்சுக்கிட்டு கிளம்பிட்டார், இனிமே உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை வீணா போச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லி ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, வேற நாட்டுக்கு போயிட்டார். வேற நாட்டில் போய் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அங்கே வாழ்றார். அங்கே வாழ்ற போது அங்கே இருந்த மொழிகள் எல்லாம் அவர் கத்துக்கிறாரு. அவருக்கு எல்லா மொழியும் தெரியுங்கிற விவரமும் அங்கே தெரிய வருது. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த நாட்டில் அரசாங்க கருவூலத்தில் ஒரு பெரிய குற்றச்சம்பவம் நடைபெறுது. என்ன, களவாணி பேர் ஒரு 10 பேர் வந்து மொத்தமாக கொள்ளையடிச்சுக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அவரே அப்படின்னா என்ன அர்த்தம், கூட்டமா கொள்ளையடிச்சு தப்பிச்சுட்டாங்க. அந்த கூட்டத்தில் இவர்தான் தலைவரே. அவர்தான். இருங்க, கவனத்தை இருப்பாதிய, கதை ரொம்ப முக்கியமான கதையை சொல்றேன், நீங்க அதோட சேர்த்து குழப்பாதிய. இப்ப என்னாச்சு, திருடிட்டு போனாச்சுன்னா கண்டுபிடிக்கணும்ல. காவல்துறை அதிகாரிகளுக்கு ரொம்ப குழப்பம், தடயத்தை தேட முடியல, ஒரு தடயமும் இல்ல. ரொம்ப விஞ்ஞான முறையில் திருடி இருப்பாங்க இவளுக்கு. கடைசியா பார்த்தா திருட வந்து அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. வந்தவன் ஒருத்தன் சும்மா வராம ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருப்பான் போல. அந்த நாயை இங்க விட்டுட்டு திருடிட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். நாய் காவல்துறையில சிக்கிருச்சு. காவல்துறையோட நாய் வளர்த்துருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க பயிற்சி கொடுத்த நாய்னா யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கும். இது திருடங்க கொண்டு வந்து விட்ட நாய். எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த நாய் தான் இருக்கு தடயமா, வேற ஒன்றும் இல்லை. எப்படி கண்டுபிடிக்கலான்னு யோசிக்கிற போது அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அந்த நாய் எந்த மொழியில் வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மெல்லாம் வீடுகளில் நாய் வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். தமிழர்கள் நாய் வளர்த்தா தமிழில் கூப்பிட்டா வந்துடும். ஹிந்திக்கார நாய் வளர்த்தா ஹிந்தியில் கூப்பிட்டா வந்துடும். தெலுங்குக்கார நாய் வளர்த்தா தெலுங்கில் கூப்பிட்டா வந்துடும். எந்தெந்த மொழிக்காரர்கள் எந்த பிராணியை வளர்க்கிறார்களோ அந்த பிராணிக்கு அந்த மொழி பரிச்சயமாகும். இது யதார்த்தம். இப்போ அந்த நாய் எந்த மொழியில் வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்ச, எல்லா மொழியும் தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே இருக்கார் பாருங்க. அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த நாய் எந்த மொழியில் வளர்க்கப்பட்டதுன்னு பேச சொன்னாங்க. அவர் ஒரு மொழியில் பேசினார். நாய் திரும்பி பார்த்துச்சு. அதே மொழியில் கூப்பிட்டாரு. அந்த நாய் கிட்ட வந்துச்சு. அந்த மொழி அந்த நாய்க்கு புரிஞ்சிருக்கு. அந்த மொழியிலே நாயோட பேச ஆரம்பிச்சார். நாய் வாழாடிட்டு நிற்கிது. இப்போ காவல்துறைக்கு இருந்த சிக்கல் தீர்ந்துருச்சு. இந்த மொழியில தான் இந்த நாய் வளர்க்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொழி யார் பேசுகிறா, எந்த நாட்டில் பேசுகிறான்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சிறையில் அடைச்சாச்சு. இப்போ கண்டுபிடிக்க காரணமாக இருந்தால் அவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும்ல. ஆமாம். உயர் அதிகாரி எல்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்குறா, ஐயா இந்த வழக்கு கண்டே பிடிக்க முடியாதுன்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், செய்யணும். எங்கள் நாட்டில் குடியுரிமை வேணுமா, வாங்கிக்கங்கன்னாங்க. அவர் வேண்டான்னாரு. ஏதாவது பணம் வேணுமா, கோடி கோடியாக தர்றோம்னாங்க, வேண்டான்னாரு. வேற ஏதாவது பணம் வேணுமா, கட்டுக்கட்டா இல்லை பங்களா வேணுமா, வீடு வாசல் நிலப்பலம், எதுவும் வேண்டான்னார் அவர்.
இவ்வளவு பெரிய அரிய பெரிய செயலை செய்துவிட்டு எதுவும் வேண்டாம்னு சொல்றீங்களே, என்னையா காரணம்? வேற என்னதான் உங்களுக்கு வேணும், உங்க விருப்பத்தை சொல்லுங்கன்னாங்க. எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, தடக்காம மறுக்காம செய்யுங்கன்னாரு. எது வேணாலும் கேளுங்க செய்யறோம்னாங்க. என்ன வேணும்? கோவிச்சுக்காம அந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னாரு. ஏன் காசு பணத்தெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அந்த நாயை வேணும் கேட்டாரு. அதைத்தான் காவல்துறை அதிகாரிகள் கேட்கறாங்க. ஏயா களவாணி பயில வளர்த்த நாயை அது எதுக்கு உனக்குன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னார் அவரு, நான் இந்த மொழிகள் எல்லாம் தேடி தேடி வீட்டில இருந்து படித்தேன். நான் படிக்கும்போது என் வீட்டுக்காரி கேட்டா இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு. இந்த நாய் கேட்டுச்சுன்னு அந்த நாய்க்கு சொல்லணும், அதனால தயவு செய்து நாயை கொடுத்துருங்கன்னாரு. நாய்க்கு 5 அறிவு, அதுக்கெல்லாம் மொழிப்பற்று இருக்கு. நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தர்றான். எல்லாருக்கும் 6 அறிவு இல்லையா? சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான். மாவும் மக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுகளில் போய் எங்க ஆத்தாமார்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க அங்கிட்டு தான் தெரியும், அப்புறம் வரும் பெண்ணா அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆமா, அப்படித்தானே தெரியும் மனுஷன். அப்படிதான் சொல்றாங்க. பசுமாட்டுக்கு எரும மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? அது வெள்ளையா இருக்கும், கருப்பா இருக்கும். அப்படி சொல்லலாமா? நீங்க ஒரு படிச்ச புள்ள இல்லங்க. சாமி ஏதோ விவரம் தெரியாம சொல்லிட்டாரு, நீங்களே சொல்லுங்க சாமி. அது சரி, கருப்பு நிறந்தேன். ஆமா, கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கிறது மட்டும் இல்ல, பசும்பால் தண்ணியா இருக்கும், தாய்ப்பாலுக்கு இணையானது. ஆமா ஆமா. எருமைப்பால் அடர்த்தியா இருக்கும், ஆனா அது மந்தம் உண்டா. எருமையோட தன்மை என்ன தெரியுமா? கட்டி கிடக்கிற எவ்வளவு குப்பையா இருந்தாலும் படுக்கும். பசுமாடு கட்டி கிடக்கிற சுத்தம் இல்லைன்னா படுக்காது. பசும்பால் மாதிரி பசுமாடு தான் 1000 மாடுகளுக்குள்ள விட்டாலும் கண்ணுக்குட்டி எங்கன்னு கண்டுபிடிச்சுடும். 4 மாடுகளுக்குள்ள விட்டாலும் எருமை மாடு கண்ணுக்குட்டியை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு பிறவி, அது ஒரு ஜென்மம். அதனாலதான் சில பேர் திட்டும் போது எருமை சொல்லி பச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு திட்டுறாங்க. அப்ப அப்படி மகத்துவமான இந்த மாடுகளுக்குள்ள குறிச்ச ரொம்ப நேரம் வெயில்ல நிக்காது எருமை மாடு. வெயில் தாங்க முடியாது, எங்கேயாவது தண்ணி கிடக்கான்னு பார்க்கும், தண்ணியே இல்லைன்னா சாக்கடைகளாவது விழுந்துடும். ஆனா பசுமாடு சுத்தம் இல்லைன்னா படுக்காது. அது மாதிரி தான் சில மனிதர்களும் சுத்தமா இருந்தாலும் இல்லைனாலும். நீங்க நல்லா கவனிங்க ரமேஷ், சொல்லுங்க. 10,000 ரூபாய்க்கு பட்டு வேஷ்டி, 10,000 ரூபாய்க்கு பட்டு சட்டை, ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்து கீழே உட்காருங்கன்னா உட்காருவீங்களா? ஏன் உட்கார மாட்டீங்க? மண்ணு ஒட்டி அழுக்காயிரும்ல. என்னைக்கு இருந்தாலும் கிளிய போற துணி தானே. உங்களை யாரும் இங்க உட்கார வேண்டாம்னு சொல்லல. ஆமா, உங்க மனசுன்னு சொல்லல. ஆனா எது உட்கார வேண்டாங்குது? அது புது துணி, பட்டு துணி. சாதாரண கிளியக்கூடிய துணி கூட உங்களை உட்கார வேண்டாம்னு தீர்மானிக்குதுன்னா உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது துணியா நீங்களா? யோசிக்கணுமா வேண்டாமா? யோசிக்கணும்ல. அப்ப அழுக்கான இடத்துல உட்கார கூட உங்களுக்கு மனசு வரலையே. அழுக்கா இருந்தா மனசு எப்படி கடவுள் குடியிருப்பான்? அழுக்கான மனசுல எப்படி இறைவன் குடியிருப்பான்? சுத்தமான மனசு வேணும்ல. எங்க ஐயா வாரியார் சுவாமி மேடையில சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாரியார் சுவாமி நெத்தி நிறைய விபூதி பூசி இருப்பார் உடம்பெல்லாம். கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கேட்கிறாரு, யோ பெருசு, என்ன உடம்பெல்லாம் செவத்துக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி விபூதியை பூசி சாம்பலை பூசி வச்சிருக்கேன்னு கேட்டுவிட்டார். என்ன கேட்கிறாரு? உடம்பெல்லாம் வெள்ளை அடிச்சு வச்சிருக்கிறீங்க, சுவத்துக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரின்னு கேட்டார். ஐயா ரொம்ப பொறுமையா சொன்னார், ஆமா தம்பி வெள்ளை அடிச்சிருக்கேன். ஏன் வெள்ளை அடிச்சிருக்கிறேன்? வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க. எந்த வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க? புது வீட்டுக்கு. புது வீட்டுக்கு, குடியிருக்கிற வீட்டுக்கு. குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க. இது குடியிருக்கிற வீடு. யாரு? முருகன் குடியிருக்கிற வீடு. அதனால வெள்ளை அடிச்சிருக்கிறேன். ஓ மாதிரி குட்டிச்சவத்துக்கெல்லாம் வெள்ளை அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டார். அப்ப திருநீரினுடைய மகத்துவம் என்ன, நம்ம வாழும் வாழ்க்கை என்ன, நம்ம வாழ்க்கையை எப்படி பயன்படுது நாளைய தலைமுறைக்கு அப்படிங்கிறத உணர வேண்டும். ஆகையினாலே மொழி பற்று எல்லோருக்கும் வேண்டும். மொழிதான் உலகத்தினுடைய எல்லாருக்கும் அடையாளம். பேரு பிறக்கும் போது இல்லை, பிறந்ததுக்கு அப்புறம் வைக்கிற பேரு. நாளைக்கு அது ஊர் சொல்ல வேண்டும். அதான் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல பேரும் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மகள் என்பதை பார்க்கின்றவர்கள். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன். கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து சின்ன கண்ணு ரெண்டும் என்னை பந்தாட, வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட. சின்ன சின்ன கண்ணங்களில் காதல் முத்தாட, வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட. ஒரு கோடி நெஞ்சுக்குள்ள ஒரு கோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் வைத்தாய். அழகே அருகே வரலாமா,
பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சேன் காற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்க வந்து தொட்டதிலே இன்பம் கொள்ளாதோ மலரோடு சென்றல் வந்து விளையாடி செல்லும் போது மலரோடு தென்றல் வந்து மலரோடு செல்லும் போது மனதோடு ஆசை வந்து விளையாட வந்தேனம்மா இளமை இனிமை சுவைத்தேனே இனிமேல் தினமோ சுகந்தானே கதை சொல்வேனடி மாடு உனை கொண்டாடி வீணாடு கதை சொல்வேனடி மாடு உனை கொண்டாடி வீணாடு பாடம் எல்லாம் என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் கொடுச்சேன் தந்த வித்தை காட்டட்டுமா கண்ணே கண்ணே தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து நன்றி நன்றி அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கி இந்த உடைக்கிறீங்க நன்றி விளக்கம் கேட்குறாரு ஆமா நான் நிறைய மேடைக்கு மேடை சொல்லிட்டு எனக்கு விளக்கம் நம்ம குன்றக்குடி அடிகளார் இருக்காருல பொன்னம்பல அடிகளார் ஒரு கதை சொல்லுவாரு சிங்கம் வேட்டையாடி சாப்பிடுது காட்டுக்கே ராஜா காட்டுக்கே ராஜா சிங்கம் வேட்டையாடி சாப்பிடுற விலங்குகளோட காலு தலை தோல் அதெல்லாம் மிச்சம் மீதி கிடக்கிறது நாளாக நாளாக அழுகி ஆமா ஒரே நாற்றமா நாரும் துர்நாற்றம் எது போல நாரும் துர்நாட்டமா எது மாதிரி நாரும் சொல்லுங்க பாப்போம் மானாமதுரை ஒரு மாநகராட்சி பாத்ரூம் மாதிரி மாறும் அப்படி சொல்லுங்க சிறப்பு சிறப்பு அது மாதிரி ரொம்ப வாடையா இருந்திருக்கு தாங்க முடியல சிங்கம் என்ன பண்ணுச்சு நம்ம இடம் நாறுதா மணக்குதா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் சுய பரிசோதனை வைப்போம்னு முடிவு பண்ணி யாரையான்னு எதிர்பார்க்குது அந்த நேரத்தில் ஒரு 6 அடி வேங்க வந்துச்சு அந்த 6 அடி வேங்கையை கூப்பிட்டு வா நான் இருக்கிறத பார்த்து சொல்லு அப்படின்னா வேங்க உள்ள போய் சுத்திட்டு வந்து மூக்க பிடிச்சிக்கிட்டு என்ன தலைவரை நீங்க இருக்கிற அவ்வளவு மோசமான ஆறுது இப்படி வச்சிருக்கலாமா சச்சா தலைவர் இடம் இப்படி இருக்கலாமான்னு சிங்கத்துக்கு கடுப்பு வந்துருச்சு கோவம் வந்து ஒரே அடி ஏன்டா என் இடத்துல வந்து ஏங்கிட்டே ஒன்று சொல்லுவியா நாரதுன்னு சொல்லுவியான்னு ஒரே அடி ஓடி போச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு யானை வந்துச்சு யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனா அது போயிட்டு வந்து நமக்கு எதுக்கு பொல்லாப்புன்னு நல்லா மணக்குதியா சந்தனமும் ஜவ்வாதும்னுச்சு ஆமா அப்படித்தானே சொல்றேன் நல்லா இல்லாத நல்லா இருக்குங்கிறேன் நல்லா இருக்கிறது நல்லா இல்லைங்கிறான் நாட்டில் அது சொன்னோடனே பார்த்துச்சு சிங்கம் கோவம் வந்து ஏண்டா எவ்வளவு தெக்கத்திலேயே நாடுற இடத்த மணக்குதுன்னு போய் சொல்றியான்னு அதுக்கு ஒரு அடி அதுவும் ஓடி போச்சு கொஞ்ச நேரத்துல ஒரு நரி வந்துச்சு நரி புல்லா போய்விட்டு தந்திரம்ல சர்க்கஸ்ல நரி மட்டும் இருக்காது பாக்கி எல்லா விலங்கும் இருக்கும் பாருங்க ஏன்னா நரி நம்ம சொல்லி பேச்சா கேட்காது இப்ப நரி வந்தோன்னா நரியை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு நரி உள்ள போகையில யோசிச்சுக்கிட்டே போகுது ஒருத்தன் உண்மையை சொன்னேன் அவனை உதைக்கிறேன் ஒருத்தன் பொய் சொன்னேன் அவனையும் உதைக்கிறேன் இந்த நாட்டுல உண்மையும் பேச முடியல பொய்யும் பேச முடியல எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க இல்லைன்னா ஆள் வச்சு கொள்றாங்க நமக்கு தேவையா பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும்னு சுத்திட்டு வந்து நரி சொன்னிச்சான் தலைவர் சிங்கத்தை பார்த்து தலைவரே ஒரு வாரமா ஜலதோஷம் எனக்கு மூக்கடைச்சிருச்சு ஒண்ணுமே தெரியலேன்னுச்சான் இப்ப தெரியுதா அரமணை கோழி முட்டை இன்னும் தெரியலையா இன்னமும் தெரியலன்னா உங்களுக்கு இன்னும் விளக்கம் சொல்றேன் அதிகாரம் மிக வலிமையானது அடைந்து விட்டால் அனைத்தும் எளிதானது திருமங்கலம்ங்கிற ஒரு ஊர்ல இருந்து போன வருஷம் தானே போன வருஷம் ஒரு மாசத்துல புறப்பட்டுச்சு திருமங்கலத்துல இருந்து ஒரு அரமணை கோழி முட்டை அந்த அரமணை கோழி முட்டை நேரா சிவகங்கை மாவட்டம் திருப்புவன வட்டம் மடப்புறம் பத்திராளிகளுக்கு வந்துச்சு அந்த மடப்புறம் பத்திராளிகளில் அம்மிக்கல்லா இருந்த நம்ம தம்பி அஜித்குமார் மேல மோதி அம்மிக்கல்லா இருந்த அஜித்குமார் காணாம போயிட்டாரு அரமணை கோழி முட்டையா வந்த நிகிதா இப்ப பத்திரமா இருக்கு இப்ப தெரியுதா அரமணை கோழி முட்டை எதுன்னு இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ண முடியலையே யாரும் அதை பத்தி கவலை அப்ப யாருக்குள்ள அதிகாரம் யாருக்குள்ள சட்டம் இந்த நாடு எதை நோக்கி பயணிக்குது நம்ம எல்லாம் எதுக்கு நடமாடுறோம்னு யோசிச்சு பாருங்க இப்ப என்ன செய்யறோம் நாளைய தலைமுறை எப்படி நம்ம வழிநடத்த போறோம்ங்கிறத தயவு செய்து சிந்தியுங்கள் காலதாமதம் காரியத்திற்கு கேடு ஆகினாலே ஏன் வந்தால் எதற்காக வந்தால் கலகம் பறக்காம நியாயம் பறக்காது என்ற காரணத்தில் மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்து நான் மேல்நாட்டரின் பெருநாட்சா நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்ச இந்த உலகம் இயேசுநாதரை சிலுவையில் அறிஞ்ச இந்த உலகம் அப்பர் பெருமான கல்லுல கட்டி கடல்ல போட்ட மகேந்திர பல்லவன் ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லூரியை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம் மகாத்மாவை சுட்டது இந்த உலகம் இதை விட என்ன வேணும் வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம் ஆடு புள்ள மாதிரி வளருது மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம்பேத்தி எடுத்து செத்துருக்கா ஆடு கடிச்சு மனிதன் ஜாகல கோழி கொத்தி மனிதன் ஜாகல மாடு கடிச்சு மனிதன் ஜாகல மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல நான் ஒன்னும் சொல்லல
ஆடு செய்வான், மாடு செய்வான், மான் செய்வான், குரங்கு செய்வான், யானை செய்வான், மனுஷன் மட்டும் செய்வோம்னா சாப்பிட வர்றது. என் அறிவில் சிறந்த பெரியோர்களை சிந்திச்சு பாருங்கள். ஆடு மாடு மனிதனுக்கு பல்லு தட்டையாக வைத்தான், ஏன்? தாவரத்தை உண்ணுவதற்காக. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையாக வைத்தான், ஏன்? மாமிசத்தை உண்ணுவதற்காக. இன்னும் சிந்திச்சு பாருங்க, ஆடு மாடு மனிதனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பல்லு இல்ல, வியர்வை சுரப்பி இல்ல, அது மாமிசம் உண்ண வேண்டும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த குணம் வேலை செய்யும். அதனாலதான் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குலம். இப்ப இருக்க இந்த காட்டுக்கருவை வேலிக்கருவைன்னு சொல்றமே, ஆமா, காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சுது. காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சிட்டா மழை வராம போயிருது. வறட்சியை உண்டு பண்றதுக்கு முதல் காரணம் இந்த வேலிக்கருவை. அழிக்க முடியலையே, அழிக்கணும்னு ஒரு சட்டம் போட்டு தொடங்கினா இன்னொருத்தன் அழிக்காதேன்னு சட்டம் போடுறானே. அப்ப எவ்வளவு தப்பு இருக்கு? காவிரி மேலாண்மை வாரிய அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? காவிரி மேலாண்மை வாரிய அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் அதுக்கு தீர்வு கிடைக்கல. பல லட்சம் கன அடி தண்ணி போய் வீணா கடல்ல கலக்குது. பச்சை தண்ணியை தேக்கி வைக்க துப்புள்ள நாட்டுல பச்சை தண்ணியை விலக்கி வைக்கிறதுக்கு மனுஷன் மூளை வேலை செய்யுது. எவ்வளவு ஆபத்தான பாதையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எப்படி வாழ்றோம்? நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அதுல ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், அங்கிட்டு விருதுநகர் மாவட்டம், இது சிவகங்கை மாவட்டம், இது விருதுநகர். இதுல இந்த 3 மாவட்டத்திலையும் வருஷம் வருஷம் வறட்சியா வந்துகிட்டே இருக்கு. 6 மாசம் தண்ணி இருக்கு, 6 மாசம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் தாய்மார்கள் தண்ணி குடத்தை தூக்கிட்டு தலைவேறி குளமா அலைகிறீங்களே. ஒரு வருஷம் கூட அதுக்கு தீர்வு கிடைக்கல. ஏன் தீர்வு செய்யப்படல? செய்ய மாட்டான், எவனும் செய்ய மாட்டான். நீங்க யாரையும் நம்பி போயிருங்க. வருஷம் பூரா திருடன் கையிலே சாவியை கொடுத்தா எப்படி நடக்கும்? ஆனா ஒரு தம்பி, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் தாலுகா நாடியம் கிராமத்தில் பிறந்த நிமல் ராகவன் என்ற ஒரு தம்பி இந்த உலகம் முழுவதும் நீர் மேலாண்மையை கையில் எடுத்து சரி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு பின்னோக்கி செல்ல ஆள் இல்லையே, அவருக்கு இடைஞ்சல் பண்ண ஆள் இருக்கு. நினைச்சு பாருங்க நிமல் ராகவன் கதை. உங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனை ஊர்ல ஏரியல்ல நேற்று நிரம்பி விட்டார் தெரியுமா? நம்ம எதை கட்டிட்டு அழுகிறோம், எதை செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலிக்கருவியை முதல்ல அழிக்கணும். ஈரப்பதத்தை பூரா உறிஞ்சுது, எல்லாம் நீர் இல்லாம போயிருச்சு. உலகமே பயப்படுது நீர் ஆதாரம் கெட்டு போச்சேன்னு. ஆனா எந்த கவலையும் இல்லாம ஒரு கூட்டம் இருக்கு நம்மளை ஏமாத்தியே சுரண்டதுக்கு. இன்னமும் சொல்றேன், அலைபேசி வச்சிருக்கீங்களா? ஆமா. செல்போனு காசு போடுறீங்களா? ஒரு மாத்துக்கு எவ்வளவு போடுறீங்க? 350, 200, 90 போடுறீங்க. ஆமா. எவ்வளவோ ரூபாய்க்கு தகுந்த செலவு. ஆமா. ஒரு மாசம் கணக்கு. ஒரு மாசம்னா எத்தனை நாள் கொடுக்குறேன்?